எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தமிழக மக்களை திமுக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் எந்த அளவுக்கு முட்டாளாக நினச்சிருக்கார் அப்படின்றத இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா சட்டப்பேரவையில் அவர் சில அறிவிப்புகள் இன்றைக்கி வெளியிட்டிருக்காரு. என்ன அப்படின்னா கலைஞர் கனவு இல்ல திட்டம் மூலயமா 1,00,000 பேருக்கு வீடுகள் கட்டித்தரப்படும் அப்படின்றதும், 8,000 கோடி ரூபாய் ஒதுக்கிட்டு கிராமப்புற சாலைகள் மேம்படுத்தப்படும் அப்படின்னும், பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லை, கடந்த ஒரு மாதமாகவே நிறைய அறிவிப்புகள் கொடுக்குறாரு. அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் ப்ளஸ் பொங்கல் பரிசு 3,000 ரூபாய், அப்புறம் மகளிருக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் 1,000 ரூபாய் நிறைய மகளிருக்கு தரப்படும் அப்படின்னு சொல்லி நிறைய அறிவிப்பு கொடுத்துட்ருக்காரு. என்ன அப்படின்னா, கடந்த 4.5 வருஷம் மோசமான ஆட்சியை தந்துட்டு இந்த டைமில் ஏன் இவ்வளோ அறிவிப்புகள் அவர் கொடுக்குறாரு அப்படின்றத நம்ம யோசிக்கணும். ஏன்னா இன்னும் 4.5 மாதத்தில் தேர்தல் வரப்போகுது. ஸோ அந்த காரணம் தான். ஸோ அப்போனா இவங்களோட மனநிலை எந்த அளவுக்கு என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். என்ன அப்படின்னா 4.5 வருஷம் மோசமான ஆட்சியை கொடுத்துட்டு 4.5 மாதத்துக்கு முன்னாடி நிறைய அறிவிப்பு கொடுத்துட்டோன்னா மக்கள் நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்றத இவங்க நம்புகிறாங்க. ஸோ மக்களை இவங்க எப்படி பார்க்குறாங்கன்றதை நம்ம பார்க்கணும். ஸோ மக்கள் எந்த அளவுக்கு இவங்க முட்டாளாக நினச்சிட்ருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். நீங்கள் மக்களாகிய நீங்கள் முட்டாளா இல்லையான்றது இவங்களை திரும்பி நீங்கள் ஆட்சிக்கு கொண்டு வரதுலாம் இருக்குது. ஸோ பார்த்து ஓட்டு போடுங்க அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.